வணக்கம். சுய இன்பம் செய்கிறது திருமணத்திற்கு பின்பு ஆண்களின் செக்ஸ் ஆர்வத்தை குறைக்குமா கேட்டிருக்காங்க. பொதுவாக செக்ஸ் ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்கு உதவும். செக்ஸில் ஒரு விதி என்னென்னா, யூஸ் இட் ஆர் லூஸ் இட், பயன்படுத்து அல்லது இழந்து விடுன்னு. செக்ஸை நிறைய பண்ணுறவங்க, சுய இன்பம் செக்ஸு நிறைய பண்ணுறவங்க நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆர்வம் குறைவாக செக்ஸ் பண்ணுறவங்க குறைவாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ செக்ஸ் நிறைய பண்ணுறது உடலுக்கும் மனதிற்கும் அவங்க திருமண வாழ்க்கைக்குமே நல்லது. இப்போது சில நேரங்களில் மனைவிக்கு வேலை பளு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 3 முறை 2 முறை பண்ணால் போதும்னு தோணலாம். கணவருக்கு 5 முறை 6 முறை தேவைப்படலாம். இது ரிவர்ஸாகவும் இருக்கும். மனைவிக்கு 4-5 முறை தேவைப்படலாம், கணவருக்கு 2 முறை. அப்போது யாருக்கு அதிகமாக தேவைப்படுதோ அவங்க போய் இன்னொரு பார்ட்னரை தொந்தரவு பண்ணும்போது, சில நேரங்களில் கணவரை தொந்தரவு பண்ணும்போது அவருக்கு இன்னும் பயம் வர ஆரம்பிச்சிடும், பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். அதற்கு பதிலாக இவர்கள் சுய இன்பத்தில் தொடரலாம். இப்போ ஒரு ஆணுக்கு 5 முறை செக்ஸ் தேவைப்படுது, மனைவியோட 3 முறை தான் பண்ண முடியுது, அவங்களுக்கு அதுதான் பிடிக்குது. 2 முறை அவர் சுய இன்பம் பண்ணிக்கலாம். செக்ஸ் ஆர்வமும் குறையாது, திருப்தியாகவும் அவர் இருக்க முடியும். ஒவ்வொரு முறையும் மனைவியை கூடையே செக்ஸ் பண்ணணுன்னு பண்ணும்போது பெண்ணுக்கு அது ஒரு எரிச்சலாக கூட இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸாகவும் இது நடக்கக்கூடும். அப்போ சுய இன்பம் என்பது ஒரு சப்ளிமெண்ட்ரி தான். செக்ஸும் சுய இன்பமும் ஒரே விஷயந்தான். ஒரு தோசை, அந்த மாவில் நீங்கள் தோசையும் சாப்பிட்லாம், இட்லியும் சாப்பிட்லாம். ரெண்டுக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதுபோல் சுய இன்பமும் செக்ஸும் காம்ப்ளிமெண்ட்ரி. ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று அப்படின்னு நீங்கள் கொண்டு போக வேண்டாம். ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ரியாக பயன்படுத்த முடியும். பல பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது இப்படி தான் பண்ணுறோன்னு தெரியாமலே அதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது இயல்பான ஒரு விஷயம். வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறார் கணவர், வருடக்கணக்கில் வேலை செய்கிறாரு. அப்போ அங்கே எந்த செக்ஸ் ஆர்வமே உணர்வே இல்லாமல் இருக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அவங்களாம் சுய இன்பம் பண்ணுறது ஒரு இயல்பான விஷயமாக தான் இருக்கும். அதை குற்ற உணர்வு இல்லாமல் பண்ணலாம், அதுக்கு ஒன்றும் தவறுன்னு நினைக்க வேண்டாம். வெளியே, திருமணத்திற்கு வெளியே போய் செக்ஸ் பண்ணுறது தான் தப்பே ஒழிய, சுய இன்பம் என்பது இயல்பானது. சில நேரங்களில் திருமணத்திற்கு அப்புறம் முதல் ஒரு வருடம் செக்ஸ் அதிகமாக இருக்கும், சுய இன்பம் மிக மிக குறைவாக இருக்கும். சில வருடங்களுக்கு அப்புறம் சுய இன்பம் அதிகமாகிடும், செக்ஸை விட சுய இன்பம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிரும், குழந்தைகள், பல்வேறு தனிமை வேணும், அதெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ இவங்க சுய இன்பம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும். அதனால் சுய இன்பத்தினால செக்ஸ் ஆர்வம் குறையாது. வணக்கம்.